Good morning friends. Welcome to GSM Creators. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காஜு கட்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்மளே வீட்டில் செய்யலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம ரொம்ப காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, குறைஞ்ச செலவில் நம்ம வீட்டிலே செய்யலாம். ஸோ இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இதில் வந்துட்டு நான் ஒரு கப்பு ஒரு மக்கு ஒரு இது எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே, இதை மெஷர் பண்ணி மிக்சியில் போட்டு அடிக்கணும். இது அதை கொட்டிக்கிறோம். இது அது ஒரு கப்பு போட்டிருக்கேன், இதில் ஒரு 1/4 கப்பு போட்டிருக்கேன். இதுலேயே 1.25 கப்பு போட்டிருக்கேன். 1.25 கப்பு போட்டாச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து மிக்சியில் போட்டு பாருங்கள் குறைன்னு அடிச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அடிச்சு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இப்போ எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணமோ, இப்போ ஆக்சுவலாக அது 1.25 கப்பு போட்டேன் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம வந்தீங்கன்னா ½ ஆஃப் தி சுகர் போட்டால் போதும். ஸோ அதனால் நம்ம வந்து குவார்ட்ரு இதில் வந்து ½ கப்பு சுகர் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக கேஷ்யூநட்டு சுகர் கம்மியாக போட்டால் தான் நல்லது. கேஷ்யூநட் டேஸ்ட் நமக்கு டாமினண்ட்டாக தெரியணும்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக போடுறது தான் நல்லது. ஸோ சுகர் கம்ப்ளைண்ட் கூட வந்துடும். அதனால் நான் வந்து இப்போ இதில் வந்து நான் வந்து இப்போ சுகர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதை மெஷர் பண்ணி இப்போ நான் வந்து ஸ்டவ் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். தெரியாம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தான், ரொம்ப கிடையாது. 2 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ பாயில் ஆகட்டும். இப்போ சுகர் பாயில் ஆகுது. ஒரு கம்பி பதம் வர நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை போட்டு கிளறிக்க வேண்டியது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேஷ்யூ நட்டு, அதை போட்டுற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நம்ம வந்து இப்போ வந்து கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா கட்டிப்படாமல் கிண்ட வேண்டியதான். கன்சிஸ்டன்சியில் கிண்டி நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக போட்டுக்கணும், ரொம்பலாம் தேவையில்லை. இப்போ நெய்யை ஆட் பண்ணி இப்போ நம்ம கிளறிட்டே இருக்க வேண்டியது. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். கிண்டிகிட்டே நல்லா அப்சர்வ் பண்ணி வரணும். இப்போ அது வரை நம்ம வந்து நல்லா வேகணும். ஆக்சுவலாக கேஷ்யூ நட் கொஞ்சம் வேகணும். வேகிற வரை நம்ம வந்து அதை கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஓகே, மாற்றிட்டு பண்ணணும். இது நீ சாப்பிட்டுக்கலாம். எடுத்து பண்ணுது எருவி மிளகா. நீ வேறு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வந்தீங்களா? இதை நல்லா நமக்கு வந்து சப்பாத்தி மாவு தேப்பம் பாருங்க. ஸோ அதே மாதிரி சப்பாத்தி கட்டி வச்சு வந்து நம்ம நல்லா பிசையணும். பாருங்கள், நல்லா ஹாட்டு. ஸ்டவ்லேருந்து இப்போ தான் எடுத்ததுனால பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி செய்யணும். சப்பாத்தி பரட்டுவோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம வந்து கையிலேயே செய்யணும். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து போட்டு தேய்ச்சிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து இப்போ பீஸ் போட்டுக்கிறேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன், நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய இதை அப்படி அதில் வச்சு அப்படிதான். ஓகே, வச்சுட்டு நம்ம இதை வச்சு தேய்ச்சிக்க வேண்டியதான். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி தேய்ச்சிக்க வேண்டியதான். லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஒட்டாமல் இருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓகே, இப்போ வேணால் கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து இப்படி ஜாயின் ஆகிரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வச்சிடலாம். பாருங்கள், கட் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது வந்து இதாகிடும். சூப்பராக இருக்கும். ஸோ
பாருங்கள், சுவையான காஜு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்டிலேயே நம்மளே செய்யலாம் பாருங்கள். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வந்துடும், 200 கிராமுக்கு மேலே வந்துடும். கீயெல்லாம் ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பீஸ் பீஸாக வந்துடுச்சு பாருங்கள். அழகாக அடுக்கி வச்சாச்சு. இந்த பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸு வீட்டில் ஆல்ரெடி வாங்கின ஸ்வீட் பாக்ஸில் அடுக்கி வச்சாச்சு. மிருதுலா வந்து இப்போ சாப்பிட்டு நமக்கு டேஸ்ட் சொல்லுவோம். அவனை எடுத்து சாப்பிட்டு பாருப்பா, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? கடையில் வாங்குற மாதிரி இருக்கா? சூப்பராக இருக்கா? ஓகே, மிருதுலாவுக்கு ரொம்ப பிடிச்ச காஜு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.